ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 1999 ரிலீஸ் ஆன ஐஸ் ஒயிட் ஷர்ட்டுங்கிற ஒரு அருமையான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டான்லி குப்ரிக், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர் இன் ஹாலிவுட்னு சொல்லலாம். இவர் எடுத்த எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். அதில் ஒன்றான இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை வாங்க இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன் லைன், பில் ஆலிஸ்னு ரெண்டு தம்பதி அழகாக ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் போதைப் பொருள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நைட் இவங்க வாழ்க்கையை தலைகீழாக போகுது. அதிலிருந்து கடைசியில் என்னாச்சு, அதுதான் இந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட்டோட ஒன் லைன். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளார போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஆலிஸ், பில் ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க குழந்தைய பேபி சிட்டர்கிட்ட விட்டுட்டு இவங்க பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பில்லோட ஃப்ரெண்டான ஒரு ரிச்சஸ்ட் மேன் விக்டரை மீட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்சோட்டி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போது அந்த பியானோ மியூசிக் பில்லுக்கு ரொம்ப பிடிச்சி போக அந்த மியூசிக் ப்ளே பண்ணுற பியானிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்கள் மியூசிக் அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் இங்கே ஒரு பர்சன் ஆலிஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆலிஸும் அந்த பர்சனை அவாய்ட் பண்ண முடியாமல் டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்க்குற பில் ஆலிஸ் கிட்ட வர ட்ரை பண்ணுறப்ப ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் நடுவில் வந்து பில் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி ஒரு வாக் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை நோட் பண்ணுற ஆலிஸ் பில்லை வெறுப்பேற்ற க்ளோஸ்டாக இந்த பர்சன் கிட்ட டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அந்த கேர்ள்ஸ் கூட போன பில்க்கு கொஞ்ச நேரத்தில் அந்த ரிச்சஸ்ட் மேன் கிட்ட இருந்து கால் வருது. ஸோ இந்த கேர்ள்ஸை அங்கேயே அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ரிச்சஸ்ட் மேன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பெரியவர் ஒரு பொண்ணு கூட கஜமுச்சா பண்ணி அந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. சடனாக போயிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணால் அப்போ தான் தெரிய வருது அது என்னன்னா, அந்த பொண்ணு ஆல்ரெடி ட்ரக் ஓவர் டோஸ் எடுத்திருக்கு. இதுக்கு மேலே அந்த பொண்ணு ட்ரக் கன்சியூம் பண்ணால் அது அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு நம்ம பில் அட்வைஸ் கொடுக்க அந்த ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் ஆகுது. இது எதுவுமே தெரியாத நம்ம ஆலிஸ் பில்லை தேடிக்கிட்டே அந்த பர்சன் கூட டான்ஸ் ஆட, அவனும் இவளுக்கு பிராக்கெட் போட, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு, ஐ எம் நாட் யுவர் டைப்னு சொல்லிட்டு விலக அந்த பார்ட்டியிலேருந்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் பில் ஹாஸ்பிட்டலில் அவனோட வேலைக்கு போனான். ஆலிஸ் குழந்தை கூட இருந்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த நைட்டு ரெண்டு பேரும் ரிலாக்ஸ்டாக இருக்க ட்ரக் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருந்து தான் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க இன்டிமேசியில் இருக்கிறப்ப ஆலிஸ் பில் கிட்ட, நேற்று நைட்டு பார்ட்டியில் அந்த ரெண்டு கேர்ள்ஸ் கூட போனீங்க, தென் உன்னை நான் ரொம்ப நேரம் தேடினேன், நீ எங்கே போயிருந்த, என்ன பண்ணேன்னு ஆலிஸ் கேட்குறா. அதுக்கு பில் நேற்று நடந்த விஷயத்த மறைச்சிருவான். ஏன்னா அந்த ரிச்சஸ்ட் மேன் விக்டர் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், இந்த விஷயம் நமக்குள்ளாரே இருக்கட்டும், வெளியில் தெரிஞ்சால் என்னோட ரெஸ்பெக்ட் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தது பில்க்கு ஞாபகம் வர ஆலிஸ் கிட்ட, நான் அந்த விக்டர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன்னு பொய் சொல்லி அது ஆலிஸ்னால சுத்தமாக நம்ப முடியலை. ஸோ ஆலிஸ் இதோட விடாமல், நேற்று நான் ஒரு பர்சன் கூட டான்ஸ் ஆடினேன், நீ பார்த்தியா, உனக்கு கொஞ்சம் கூட பொசசிவ் ஆகலையான்னு கேட்க, அதுக்கு பில், எனக்கு உன் மேலே 100% ட்ரஸ்ட் இருக்குது, நான் ஏன் உன் மேலே பொசசிவ் ஆக போகிறேன்னு சொல்ல ஆலிஸ்க்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஸோ பில் கிட்ட, பொண்ணுங்க நாங்கள் மட்டும் மேரேஜ் பண்ணிட்டா கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு பல ஜென்ரேஷனாக சொல்லிட்டு வரீங்க, பட் நீங்கள் யார் கூட வேணாலும் போகலாம் வரலாம், உனக்கு கண்டிப்பாக தெரியுமா நான் உன்னை தவிர வேறு யார் மேலேயும் ஆசைப்படலைன்னு கேட்குறா. அதுக்கு பில், கண்டிப்பாக தெரியும், ஏன்னா நீ என் ஒய்ஃப், என் சில்ட்ரனுக்கு மதர், ஸோ ஓ மேலே எனக்கு நம்பிக்கையும் லவ்வும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போது ஆலிஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஃப் பண்ண, அதை பார்த்து பில்க்கு கடுப்பாகுது. அப்போ தான் ஆலிஸ் ஒரு உண்மையே சொல்கிறா. அது என்னன்னா, இவங்க ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தப்ப ஒரு நேவி ஆஃபீஸர் மேலே அட்ராக்ஷன் இருந்ததாகவும் அவனோட ஃபிசிக்கலாக இருக்க ஆசைப்பட்டதாகவும், கூட நீ நம்ம பொண்ணு இல்லைன்னா கண்டிப்பாக அவன் கூட ஓடி போயிருப்பேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்புறம் அந்த ட்ரிப் மார்னிங் அந்த நேவி ஆஃபீஸர் பார்க்க போக அவன் நைட்டே கிளம்பிட்டான். ஸோ அந்த மூமெண்ட் அதோட போயிருச்சுன்னு சொல்கிறான். இதை கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பில் ஃப்ரீஸ் ஆகி இருக்க ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் பில்லோட கிளைண்ட் இறந்துட்டாங்க, ஸோ சீக்கிரம் வர சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவகிட்ட எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் பில் அங்கேருந்து அவனோட கிளைண்ட் வீட்டுக்கு டாக்ஸியில் போகிறான். அப்போ போகிற வழியில் இவனோட ஒய்ஃப் அந்த நேவி ஆஃபீஸர் கூட ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிகிட்டே போகிறான். அங்கே போயிட்டு அவனோட கிளைண்ட் பொண்ணுக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு பில்லை கிஸ் பண்ண அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட, இது ஜஸ்ட் அட்ராக்ஷன், நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரூவாக இருக்கணும்னு சொல்கிறப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வரான். அண்டு இவளோட பாய் ஃப்ரெண்டும் பாரிஸ்க்கு வெக்கேட் ஆக போகிறோம், ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு பில் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் பில்க்கு இன்னமும் டவுட் வருது. ஸோ நான் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கேன், என்னை சுற்றி யாருமே அப்படி இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே வரான்.
அப்போ தான் ஒரு ப்ராஸ்டிடியூட் பில்லை அவன் ரூமுக்கு கூப்பிட இவனும் எதுக்கு நான் மட்டும் உண்மையாக இருக்கணும்னு அந்த ப்ராஸ்டியூட் கூட அவன் ரூமுக்கு போகிறான். அங்கே அவளை கிஸ் பண்ணுறப்போ அவன் ஒய்ஃப் கிட்டே இருந்து கால் வருது. இவன் அந்த பொண்ணை சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு கால் அட்டன் பண்ண அவனோட ஒய்ஃப் எங்கே இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் தூங்காமல் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதை கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது. ஸோ அந்த பொண்ணுக்கு பேசின பணத்தை கொடுத்துட்டு எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து வரான். ஸோ போகிற வழியில் ஒரு கிளப்பில் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறான். அங்கே அவன் பார்ட்டியில் பார்த்த அதே பியானிஸ்ட்டை பார்க்குறான். ஸோ அவன்கிட்ட போயிட்டு ஜஸ்ட்டு ஹாய் சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ அந்த கான்வர்சேஷனில் அந்த பியானிஸ்ட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒரு பாஸ்வேர்டு சொல்ல அங்கே இருக்கிற டிஷ்யூவில் அதை நோட் பண்ணிக்கிறான். இது என்ன பாஸ்வேர்டுன்னு பில் கேட்க, இந்த பிளேஸ் ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அங்கே எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக மாஸ்க் போட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணுவாங்க, அங்கே தான் நான் பியானோ வசிக்க போகிறேன் இந்த நைட் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்ட பில்லுக்கு அங்கே போகணுன்னு ஆசை வருது. ஸோ அந்த பியானிஸ்ட்கிட்ட கேட்க உன்னை கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க, தேவையில்லாமல் நிறையா ப்ராப்ளம் ஆகிடுன்னு அவன் சொல்கிறான். பில் நான் வந்தே ஆகணும்னு சொல்ல இவன் நீ கன்ஃபார்மாக வரணும்னா ஒரு கோட் அப்புறம் ஒரு மாஸ்கோட நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த பாஸ்வேர்ட் சொல்லு, இன்னும் உள்ளே விடுவாங்க. இப்போ நான் அங்கே கிளம்புறேன்னு சொல்லி அவனுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த பியானிஸ்ட் அங்கேருந்து கிளம்பிட்டான். இவனும் கோட்டும் மாஸ்க்கும் வாங்கிறதுக்கு மிட் நைட் அங்கே க்ளோஸ் ஆகியிருக்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு கேட்குறான். அவர் ஷாப் க்ளோஸ்டு, ஸோ நாளைக்கு வாங்கன்னு சொல்ல இவனும் எனக்கு இப்போவே ட்ரெஸ் தேவைப்படுது, ஸோ ட்ரெஸ் ஒரிஜினல் விலையை விட எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்ல அந்த ட்ரெஸ் ஷாப் ஓனரும் பில்க்கு ட்ரெஸ்ஸையும் மாஸ்கையும் கொடுத்துட்றான். இந்த காஸ்டியூமோட அவன் சொன்ன அட்ரஸ்க்கு டாக்ஸியில் பில் போகிறான். அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் டாக்ஸியை நிறுத்த சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கான அமௌண்ட் அண்ட் இவனோட திங்ஸ் எல்லாமே டாக்ஸியில் வச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு பில்லு கிளம்பி போகிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் உடம்புல ஒரு துணி கூட இல்லாமல் மந்திரா சொல்லிட்டு ஏதோ ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாரும் இவன் மாதிரியே காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வேறு மாஸ்க் போட்டுட்டு சுற்றி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எங்கேருந்தோ ஒரு பொண்ணு வந்து பில்லை கூட்டிகிட்டு போய் நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது, ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பிடு, நீங்கள் இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அவனை போக சொல்கிறான். இவனுக்கு அவள் யாருன்னே தெரியாமல் இதுக்கு முன்னாடி என்ன நீ பார்த்துருக்கியான்னு கேட்க, அப்போது அந்த பொண்ணு வேற ஒரு ஆள் கூட்டிகிட்டு போக இவளும் வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. அவள் போன பிறகு இவன் அந்த இடத்துல சுற்றி பார்க்க அங்கே யாரும் ஒரு துணி கூட இல்லாமல் ஃபிசிக்கலாக மாஸ்க் போட்டுட்டு கச்சமுச்சா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பில்லுக்கு ஏதோ தனி உலகத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது மாஸ்க் போட்டுட்டு செக்யூரிட்டி ஒருத்தர், சார் வெளியில் உங்களுக்காக கேப் டிரைவர் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் கேபில் வந்தீங்களான்னு கேட்க, ஆமாம் நான் தான் வந்தேன்னு சொல்ல அப்போ தான் தெரிய வருது அது என்னன்னா இங்கே இருக்கிற விஐபிஸ் எல்லாரும் ஓன் காரில் தான் வந்திருக்காங்க. பட்டு இவர் கேபில் வந்திருக்கிறதுனால இவர் நம்மளில் ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட லீடர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே லீடர்கிட்ட கூட்டிகிட்டு போக அவர் பில்லை சென்டரில் வந்து நிற்க சொல்கிறாங்க. உடனே அந்த லீடர் பாஸ்வேர்டு கேட்க ஃபெடிலியோன்னு அந்த பியானிஸ்ட் கொடுத்த பாஸ்வேர்டு சொல்கிறான் பில். அப்போது அந்த லீடர் இன்னொரு காமன் பாஸ்வேர்டு இருக்குது அதை சொல்லுன்னு சொல்கிறப்ப பில்லுக்கு தெரியலை. உடனே பில்லை மாஸ்கை கழட்ட சொல்கிறாங்க. இவனும் ஜஸ்ட்டு நான் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு ஆர்வத்தில் பார்க்க வந்தேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அவர் அதை கேட்காம மாஸ்கை கழட்ட சொல்கிறாங்க. அப்போது பில் மாஸ்கை கழட்ட அடுத்து அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண சொல்ல இந்த பில் இங்கே வந்தோட்டி ஸ்டார்டிங்கில் இவனை வார்ன் பண்ண பொண்ணு அந்த லீடரை நிறுத்த சொல்கிறா. பில் பண்ண தப்புக்கு என்ன பனிஷ் பண்ணுங்க, அவனை விட்டுருங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த லீடர் நீ என்ன சொல்கிறேன்னு யோசிச்சு தான் சொல்கிறியா, உனக்கு நாங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னா ஆல்ரெடி தெரியும், ஸோ உன்னோட வேர்ட்ஸில் நீ கிளியராக தான் இருக்கியான்னு கேட்க அவளும் நான் ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பனிஷ் பண்ணுங்க, அவனை விட்டுருங்கன்னு சொல்கிறா. உடனே 2 பாடி கார்டு அவளை எங்கேயோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து அந்த லீடர் பில்கிட்ட இங்கே நடந்ததை பற்றியோ நீ பார்த்ததை பற்றியோ யார்கிட்டையும் எங்கேயும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, அதே மீறி இதை பற்றி நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டனா அதுதான் உன் வாழ்க்கையில் பண்ண பெரிய தவறாக இருக்கும்னு வார்ன் பண்ணி அங்கேருந்து பில்லை வெளியே அனுப்பிடுறாங்க. இதுக்கடுத்து பில் மிட் நைட் ஒரு 3 மணிக்கு வரான். வந்து அவனோட ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவள் பக்கத்தில் போயிட்டு தூங்குறப்ப அவள் தூக்கத்தில் வியர்டாக ஸ்மைல் பண்ணுறத நோட் பண்ணுறான். டக்குன்னு அவள் தூக்கத்துலேருந்து எந்திரிக்க என்னாச்சுன்னு பில் கேட்குறான். அதுக்கு அவள் அழுதுட்டு எனக்கு ஒரு வியர்டு ட்ரீம் வந்துச்சு, அந்த மாதிரி கனவெல்லாம் நான் கண்டதே இல்லைன்னு சொல்கிறான். பில் என்ன ட்ரீம்னு கேட்குறப்ப நீயும் நானும் ஒரு இடத்துல இருந்தப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு நீ கோவமாக அங்கேருந்து கிளம்பிட்ட, அப்போது நான் அங்கே ஒரு துணி கூட இல்லாமல் எம்டி கிரவுண்டில் படுத்துட்ருக்கேன். அப்போது அந்த வெக்கேஷனில் சொன்ன நேவல் ஆஃபீஸர் அங்கே வந்து என்னை பார்த்து சிரிக்க நாங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலாக ஒன்றா இருந்தோம். திடீர்னு ஒரு கொடூரமான கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. இதை கேட்டு பில் நம்ம மைண்டில் தோணுன விஷுவல்ஸ் இவளுக்கு எப்படி கனவாக வந்துச்சுன்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆலிஸ் கிட்ட இது வெறும் கனவு தான், அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்குறான்.
ஆலிஸும் அழுதுகிட்டே அந்த ட்ரீமை கண்டினியூ பண்ணுறா. நான் அந்த நேவல் ஆஃபீஸர் கூட இருக்கிறப்ப அங்கே எல்லாரும் என்னை சுற்றி ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றா ஃபிசிக்கலாக இருந்தாங்கன்னு சொல்கிறான். தென் நானும் யார் என்னன்னு தெரியாதவங்க எல்லாரும் கூடயும் ஃபிசிக்கலாக ஒன்றா இருந்தேன், அதில் இருந்து பயந்து டக்குன்னு எழுந்துட்டேன்னு சொல்கிறான். இது கேட்குற பில் ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் போன அந்த சீக்ரெட் பிளேஸில் எல்லாரும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. இது அப்படியே அவனோட ஒய்ஃப் ஆலிஸ் கனவுல வந்திருக்கிறது தெரிஞ்சு அவன் ஒன்றுமே புரியாமல் ஸ்ட்ரக் ஆகுறான். அப்படியே அந்த நைட்டு முடியுது. அடுத்த நாள் மார்னிங் கிளப்பில் மீட் பண்ண அவனோட பியானிஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்க போகிறான். அங்கே அவன் இன்றைக்கி வேலைக்கு வரலன்னு சொல்ல அந்த பியானிஸ்ட் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் கேட்குறான் பெல். அதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர் அவர் மார்னிங் 5 மணிக்கே வெக்கேட் பண்ணிவிட்டு 2 பேர் கூட போயிட்டாருன்னு சொல்கிறான். இதை கேட்டு பில் அந்த பர்சன் கிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக நோட் பண்ணீங்களா இன்றைக்கி மார்னிங் அவர் போகும்போதுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஆமாம் சார், அவர் கிளம்பும்போது அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஸ்மைல் பண்ணேன், பட் 3 பேரும் பெருசாக எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டாங்க, ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு பில் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறான். இப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப இவனோட ஒய்ஃப் ஆலிஸும் அந்த நேவல் ஆஃபீஸரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இவனோட மைண்டுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனோட ஒய்ஃப் நேற்று கண்ட கனவு இன்னமும் இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த டைம் நேற்று ஸ்ட்ரீட்டில் மீட் பண்ண ப்ராஸ்டிடியூட் கிட்ட போயிட்டு வரலாம்னு டிசைட் பண்ணுறான் பெல். ஸோ நேற்று போன அவளோட ரூம்க்கு இன்றைக்கி போயிட்டு கதவை தட்ட அவளோட ஃப்ரெண்டு தான் ஓப்பன் பண்ணுறான். ஸோ இவளும் ப்ராஸ்டியூட்னால பில் ஒன்றா இருக்கலான்னு போக அப்போ பில் நேற்று பார்த்த உன் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இவளோட ஃப்ரெண்ட் இன்றைக்கி மார்னிங் தான் ஹெச்ஐவி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு, ஸோ அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்கிறான். இதை கேட்டு பில்க்கு மறுபடியும் அடி மேலே அடி விழுது. ஏன்னா இவன் ஒரு வேளை நேற்று அவள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா இருந்திருந்தா கண்டிப்பாக இவனுக்கும் எய்ட்ஸ் வந்திருக்கும். அவனோட ஒய்ஃப் கால் பண்ணதுனால இவன் நேற்று தப்பிச்சிட்டான். இது தெரிஞ்சு அவனுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. உடனே அவன் அந்த பொண்ணு கூட எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். அப்போது பில்லை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வரது அவன் நோட் பண்ணுறான். ஸோ அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கெஃபேக்குள்ளார போகிறான். அங்கே நியூஸ் பேப்பரில் ஒரு பொண்ணு ஹை ட்ரக் யூசேஜ்னால ஹோட்டல் ரூமில் இறந்து போயிருக்குன்னு நியூஸ் படிக்கிறான். ஸோ இவனுக்கு டவுட் வருது, நேற்று இந்த பொண்ணு தான் இந்த சீக்ரெட் பிளேஸ்லேருந்து என்னையை காப்பாற்றிருப்பாளோ, ஸோ எனக்கு பதிலாக தான் அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்னு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இதுக்கிடையில் நேற்று வாடகைக்கு எடுத்த மாஸ்க் அண்ட் ட்ரெஸ் கொடுக்குறப்ப இவன் பேக்குக்குள்ளார வச்சு அந்த மாஸ்க்கை காணோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட பே பண்ணிட்டு வந்துடுறான். அப்போது இவர் ஸ்டார்டிங் பார்ட்டியில் மீட் பண்ண அந்த ரிச்சஸ்ட் மேன் கிட்ட இருந்து கால் வருது. அவர் பேரும் விக்டர். ஸோ அவரை நேரில் பார்க்குறப்ப இவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா அந்த விக்டரும் நேற்று நைட் அந்த சீக்ரெட் சொசைட்டி பிளேஸில் இருந்து பில்லை பார்த்துருக்கான். ஸோ இந்த விக்டரும் அந்த சீக்ரெட் சொசைட்டியோட ஒரு மெம்பர்னு பில்லுக்கு தெரிய வருது. உடனே பில், எனக்கு உதவி வந்த அந்த பொண்ணு உங்கள் கூட ஒன்றா இருந்த மாடல் தானே, அவளை எனக்கு பதிலாக தானே கொன்னுட்டாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு விக்டர், நீ சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, அந்த பொண்ணை அவங்க எதுவுமே பண்ணலை, உனக்கு பயம் காமிக்க அங்கே எல்லாரும் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணாங்க, யாரையும் அவங்க கொலை பண்ணல, இந்த பொண்ணு ட்ரக்ஸ் எடுத்து ஓவர்டோஸ் ஆகி அதனால தான் இறந்து போயிருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்ட பில், அப்புறம் என்னை ஃபாலோ பண்ணது யார், அந்த பியானிஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அந்த விக்டர், உன்னை ஃபாலோ பண்ணது என்னோட ஆள் தான், நான் தான் உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன், அதுவும் இல்லாமல் இந்த சீக்ரெட் சொசைட்டியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் உன்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது, அதுவும் இல்லாமல் அந்த பியானிஸ்ட் மார்னிங்கே ஃபேமிலியை மீட் பண்ண அவனோட ஊருக்கு போயிட்டான், நீ நினைக்கிற மாதிரி யாரையும் கொல்லலை, மேற்கொண்டு இதை பற்றி என்கிட்ட பேசாத, நானும் இப்படி ஒன்று நடந்ததை மறந்துடுறேன், போயிட்டு ஃபேமிலியோட நிம்மதியாக வாழுன்னு அனுப்பி விடுறான். இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சு பில் மிட் நைட் வீட்டுக்கு வரும்போது அவன் தேடிட்டு இருந்த மாஸ்க் அவன் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்குது. இதை பார்த்த பில் ஷாக் ஆகுறான். அப்போ கண்டிப்பாக யாரோ நம்மளை நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அழுதுகிட்டு இருக்க அவள் ஒய்ஃப் எழுந்திருச்சு, எதுக்கு அழுகிற, இந்த மாஸ்க் யாருது, எதுக்கு என் பக்கத்தில் இருக்குன்னு கேட்க அதுக்கு பில் அவனுக்கு நடந்த உண்மை எல்லாமே அவனோட ஒய்ஃப் ஆலிஸ் கிட்ட சொல்கிறான். இதை கேட்டு அவள் ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக ஃப்ரீஸ் ஆகி இருக்கா. அப்படியே மார்னிங் வர இவங்க 2 பேரும் அவங்களோட குழந்தையை கூட்டிகிட்டு கிறிஸ்மஸ் திங்ஸ் வாங்க அவுட்டிங் போகிறாங்க. அப்போது பில், ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேற, ஏதாச்சும் சொல்லி கேட்க ஆலிஸ், எனக்கு அந்த ஆஃபீஸர் கூட இருக்கணும்னு தோணுச்சு தான், ஆனால் அந்த மூமெண்ட் அதோட போயிடுச்சு, பிகாஸ் என்னோடய ஃபேமிலி இது தான், என்னோடய ஹஸ்பண்ட் நீ தான்னு சொல்கிறான். அதுக்கு பில், இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்க ஆலிஸ், இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான், அது என்னன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லி அதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, உண்மையாக அந்த சீக்ரெட் சொசைட்டி அந்த பொண்ணை கொலை பண்ணிருச்சா, அந்த பியானிஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு விஷுவலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விக்டர் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம்னு 2 பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பார் நம்ம டைரக்டர் ஸ்டான்லி குப்ரிக். ஓகே கைஸ், அடுத்த ஒரு மூவி எக்ஸ்பிளனேஷனில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ்.